All is delight. வாய்ஸ் ஆஃப் EGR. தினம் ஒரு விதமான சிந்தனைகளை நாம் செய்து கொண்டிருக்கிறோம். அந்த சிந்தனைகளிலே ஊக்குவிப்பது, அதை மற்றவர்களுக்கு பரிமாறிக்கொள்வது, அவர்களுக்கு தூண்டுதலாக இருப்பது, இதைத்தான் நம்ம மோட்டிவேஷன், டிரான்ஸ்ஃபர்மேஷன், ஆக்டிவேஷன் அப்படிங்கிற தலைப்பின் கீழே சிலவற்றை சிந்திக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறோம். யாருக்கு மோட்டிவேஷன் தரணும், யாருக்கு அந்த விஷயங்களை மாற்றணும், யாரை தூண்டிவிட்டால் அது நல்லதாக நடக்கும். இந்த 3 விஷயங்களில் சில பேர் பார்த்திங்கன்னா சலனத்துக்கு ஆட்பட்டவங்களை தேர்ந்தெடுத்து அவங்கள மூளை சலவை செய்து தீவிரவாதிகளாக மாற்றுற ஒரு இயக்கம் நம்ம நாட்டில் இருக்குது. அதுதான் மோட்டிவேஷன், டிரான்ஸ்ஃபர்மேஷன், ஆக்டிவேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒருவரை ஊக்குவிக்கிறதுக்கு அவங்களுடைய வீக்னஸ்ஸு தேவை என்றதை தெரிஞ்சுக்கிறாங்க. இதனால் பல இளைஞர்கள் தன்னுடைய வாழ்க்கையை பறிகொடுத்துட்டு கடைசியில் காணாமலே போயிடுறாங்க. அந்த செயலை செய்பவர்கள் நன்மைக்காக செய்யணும். அதை விடுத்துவிட்டு தூண்டுதலுக்காக, மற்றவர்களை பழிவாங்குவதற்காக ஒரு மோட்டிவேஷனை பண்ணால் அவர்தான் இந்த ஒரு சமுதாயத்துக்கு முதல் எதிரி. அப்படிப்பட்ட எதிரிகளை நாம் கலைந்தெடுக்கணும். அதுக்கும் ஒரு மோட்டிவேஷன் தேவைப்படும். ஆகவே எல்லோரும் சிந்திப்போம். எதை மற்றவர்களுக்கு தூண்டுதலை செய்ய வேண்டும், எதை மற்றவர்கள் நன்மையை பெறுவதற்காக செயல்பட உதவ வேண்டும், இதை சிந்திப்போமா? எல்லாம் இன்பமயம், எப்பொழுதும் இன்பமயம்.